அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கண்டுபிடித்துள்ள புதிய பாக்டீரியாவுக்கு சோலிபேசிலஸ் கலாமியை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய பாக்டீரியாவை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் குழுவுக்கு தலைமை வகித்தவர் இந்தியாவைச் சேர்ந்த விஞ்ஞானி திரு கஸ்தூரி வெங்கடேஸ்வரன். அவர் இந்த புதிய பாக்டீரியா குறித்தும் அதற்கு அப்துல் கலாம் பெயரை சூட்ட காரணம் என்ன என்பது குறித்தும் விளக்குவதற்காக அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஸ்கைப் தொடர்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு வெங்கடேஸ்வரன். வணக்கம். இந்த புதிய பாக்டீரியா எந்த வகையானது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? வேற கிரகத்துல உயிர் வாழ் அணுக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய குரூப்புடைய முக்கியமான அம்சம். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியா வந்து ஸ்பேஸ் கண்டிஷன்ல எப்படி அது வந்து தன்னை மாற்றிக்குது, என்ன மாதிரி ஜெனடிக் சேஞ்சஸ் வருது அப்படின்றதும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம உலகத்துல இருந்து ஒரு இன் பிட்வீன் அஸ் அண்ட் ஜஸ்ட் அபவ் அஸ் நம்ம உலகத்தை சுற்றி வர தன்மையில் எப்படி ஸ்பேஸ் வேக்குவமில் என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற காற்று மற்றும் சர்ஃபேஸ், அதுவும் இல்லாமல் இந்த பலவிதமான என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏர் ஃபில்டர் எல்லாம் வச்சுருப்போம். அந்த ஃபில்டரில் இருக்கிற பாக்டீரியாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நாம் வந்து கண்டிராத ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சோம். அப்படியானால் அது ஆக்கப்பூர்வமான பாக்டீரியான்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது வரேன். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது 90% ஆஃப் த பாக்டீரியா செத்து போயிடும். அப்படி இருக்கும்போது இருக்கணும், பலவிதமான மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம இருந்து நீடோடி வாழணும் அப்படின்னு ஒரு தன்மை உள்ள பாக்டீரியா என்ன பண்ணும், எல்லா விதமான மிஷினரியும் கழட்டிக்கிட்டு வேணுங்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு வரும். அதுக்கு பேர் ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செவ்வாய் கிரகமோ அதுக்கும் பியாண்ட் உள்ள ஜூபிட்டர் கிரகமோ அதுக்குள்ள உண்டான என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கும் இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு, இது தாங்கக்கூடிய சக்தி இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புறோம். எப்படின்னா அந்த யூவி ரேடியேஷன், அது இல்லாமல் கேன்சர் தரக்கூடிய அந்த காமா ரேடியேஷன் அப்படின்ற பட்சத்தில் உள்ள பல விதமான கேரக்டர்ஸ் தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் தாங்கக்கூடிய சக்தியை வந்து நாங்கள் வந்து பிரித்து எடுத்து அந்த பர்டிகுலர் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப கேரக்டரைஸ் பண்ணோம்னா உலகத்தில் இருக்கிற இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமியில் இருக்கிற மக்களுக்கு பயன்படும் வகைகளும் நடக்கிறதுக்கு சாத்தியம். இன் அதர் வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேன்சர், பிகாஸ் தே ஆர் எக்ஸ்போஸ் டு யூவி இல்லையா, யூவி ரே அப்படின்ற ரேடியேஷனுக்கு இதில் இந்த சோலிபேசிலஸ் கலாமியை என்ற பாக்டீரியா உற்பத்தி செய்யக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றத நம்புகிறோம். அந்த பாக்டீரியாவுக்கு அப்துல் கலாம் பெயரை சூட்ட வேண்டும் என்று எந்த அடிப்படையில் முடிவெடுத்தீர்கள்? கரெக்ட். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். இது வரைக்கும் 25-30 டிஃப்ரெண்ட் பாக்டீரியா வந்து நான் வந்து பேர் வச்சுருக்கேன். நான் நார்மலாக எப்படி பேர் வைப்பேன்னா, எந்த ஊரில் இருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத பேர் வைப்போம். நான் இப்போ இருக்கிறது பாசடினா, ஜேபிஎல்ன்றது ஊர் பேர் பாசடினா. ஸோ பாசடினாவோடைய சேர்த்து இந்த ஊரில் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அது இல்லாமல் இது வரைக்கும் என்னை வந்து சொல்லிக் கொடுத்த பல ஆசிரியர்களுடைய பேர் வச்சிருக்கேன். இந்தியனாக நான் பிறந்து வாழ்ந்ததுனால எனக்கு எப்பவுமே அப்துல் கலாம் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதையும் ஆச்சரியமும் இருந்தது. நான் அங்கே இருந்த காலத்துல இருந்தே அவர் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய இந்தியாவுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டாக இருக்கும் பொழுதே இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் ஜேபிஎலுக்கும் விசிட் பண்ணார். வந்தபோது அவரோட பேசி அவருடைய சயின்டிஃபிக் தாட்ஸ் இதெல்லாம் கேட்டு வியந்து போயிருந்தது உண்டு. நான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து கரெக்டான அவருடைய அவர் வேற இந்த வருஷம் காலமானதுன்னு வச்சு அவருடைய இன்ட்ராக்ஷன்ஸும் வச்சு நான் வந்து ஏன் கலாம் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ப்ரப்போஸ் டு நாசா
அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்த என்னுடைய யூரோப்பியன் கொலீக்ஸ் அவங்ககிட்டையும் பேசி, அதுவும் இல்லாமல் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு உடைய ஒரு இன்ஸ்டிடியூட் அங்கே இதில் இருக்கு, சண்டிகரில் இருக்குது, எம்டிசிசி அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அவங்களுடைய நான் சேர்ந்து இந்த பர்டிகுலர் பாக்டீரியாவுடைய கேரக்டரைஸ் பண்ணும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து நான் தான் கலாம் அப்படின்ற பேர் வைக்கலாம். இட் இஸ் a good tribute for my fellow Indian citizen. அது இல்லாமல் அவர் தமிழர், நானும் தமிழன், ஸோ எல்லாம் சேர்ந்து கலாம் என்ற பெயரை வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நாசாவும் சரி இவர் எப்படிப்பட்டவர், பிரசிடெண்ட்டாக மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்து அவருடைய சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்து நாசாவும் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி we will honor him அப்படின்னு சொல்லிட்டு கலாமியாய் அப்படின்னு பேர் வச்சோம். இது பற்றி அமெரிக்க அரசோ அல்லது நாசா அமைப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுமா? நாசா வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்து சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் நாங்கள் வந்து எழுது அவங்க அதை அக்செப்ட் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக இன்னொரு 6 மாதத்துக்குள்ள சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் வரும். மிக்க நன்றி திரு கஸ்தூரி வெங்கடேஸ்வரன் அவர்களே.